அன்புகளுக்கு வணக்கம். வாங்க வாங்க, டிஎம்எஃப் 6வது வீடியோ, பேங்காக்குடைய 47வது எடிஷனில் 6வது வீடியோ. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தெரியுங்களா? ஒரு டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறங்க. டேங்கு ஜிடபிள்யூஎம். இப்போ ஏற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காரு. இந்த காரு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறக்கு நம்ம இந்த இந்தியாவுக்கு வருதுன்னு சொன்னாங்களாங்க. அந்த ஜேஎஸ்டபிள்யூ உடைய ஜெட்டூர் அந்த வண்டி மாதிரி இருக்கும். பட் அந்த வண்டி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70-80% பார்த்தீங்கன்னா சேம் நெருக்கா அந்த மாதிரி இருக்கும். ஜிடபிள்யூ டேங்க் 300 டீசல் வண்டி. இது கிட்டத்தட்ட 2400 சிசிங்க, 184 பிஹெச்பி, 480 என்எம் டார்க்கு, ஆமோர் 8 ஸ்பீக்கரு, சப்வூஃபரோட வருதுங்க. தனியாக வந்து எலக்ட்ரிக் டிஃபரன்ஷியல் லாக் வேறு கொடுத்துருக்காங்க புறவுக்கால. இங்கே பாருங்க, வண்டி ஏற்றி எப்படி நிறுத்திக்கான பிரம்மாண்டமாக. வாங்க, நான் வண்டி அங்கே நிற்கிறது காமிக்கிறேன். அதுக்குள்ளே அப்படியே சைடு மட்டும் நான் காமிச்சுக்கிறேன். ரகட் பை தான். ஏமா செமையாக இருக்குது வண்டி. ஓடு ஜிடபிள்யூஎம் டேங்க் 2.4T 4-wheel drive ஆட்டோமேட்டிக் 8 ஸ்பீட் டார்கெட் நோட்டோடு வருதுங்க. செம்ம வண்டி பார்க்குறக்கு. வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜிடபிள்யூ டேங்க் இங்கே நின்றுருக்குது. நான் இதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அது போக அவங்ககிட்ட என்னெல்லாம் இன்ஜின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தனியாக வச்சுருக்கிறாங்க. 120 கிலோவாட் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் இன்ஜின் வச்சுருக்கிறாங்க. அதுபோக 2 லிட்டர் ஹரிஜான்டலி ஆப்போசிட் 8 சிலிண்டர் இன்ஜின், 8 ஸ்பீட் டிசிடி டிரான்ஸ்மிஷனோடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 3 லிட்டரில் டீசல் இன்ஜின் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இன்ஜினை. அப்பா, அடா 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 அடா, இன்ஜினே இப்படி வச்சுருக்குறாங்க. 3 லிட்டர் V6 ட்வின் டர்போ சார்ஜர் கேசோலைன் இன்ஜின். பார்த்து 3 லிட்டர் இன்ஜின். இது போட்டிருக்காங்களா? அதாவது 500 என்எம் டார்க் கொடுத்துருக்குறாங்க. 260 கிலோவாட் இது கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் பவர் வந்து இத்தனை இன்ஜின் வச்சுருக்குறாங்க. அடிப்பொலி. வாங்க அப்படியே உள்ளே காமிச்சிட்டு நாங்களுக்கு ஒவ்வொரு வண்டியை நான் அதில் காமிக்கிறேன். என்ன ப்ரீமியமாக இருக்குது பாருங்க. ஒன்றுமே அடேங்க அப்பா. அப்படியே கிட்ட போய் காமி. நல்லா டிஜிட்டல் மீட்ரு, மோட்டரைஸ் சீட்டு, கிட்டத்தட்ட 10 வே அட்ஜஸ்டபிளோட மோட்டரைஸ் சீட்டு, டிஸ்பிளே பாருங்க எவ்வளோ வருச்சுன்னு. கிட்டத்தட்ட ஈர்னாப்பது அழகே. ஈராடு செம்ம அழகாக இருக்குது. ஒயரில் சார்ஜர் கீச்சர் எல்லாம் இருக்குது. நல்ல ப்ரீமியமான சீட்டு, நல்ல குழு சீட்டு எல்லாமே இருக்குது. நாங்கள் அப்படியே புறவுக்களையும் பார்க்கலாம். 7 சீட்டரா? ஆமாம், 7 சீட்டரு. அப்படியே பாட்டுவாங்க ஒரு ரவுண்டு உள்ள காமி. நல்ல தைஸை போட்டுங்க, அட்டகாசமாக இருக்குது. புறவுக்கடை ஏசி விண்டெல்லாம் வந்துடுது. மைலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்குது அப்ராக்சிமேட்டாக. சீட்டை மடித்து வச்சுருக்காங்க. டிக்கெட்டி காமிச்சிடலாம். 200 டயர்ஸ். சாய்ச்சிக்கலாம். சாய்ச்சிக்கலாம். 265 60 20. என்ன சைஸும் அதுங்க பாருமா. டீசல் மூவ் 4-wheel drive ஜிடபிள்யூஎம் டேங்க். எங்க காணம்மா? எங்கம்மா நிற்கிறது? ஆமாம், காணும். ஓ, அங்கே வச்சிருக்கிறாங்களா? இப்படி ஓப்பன் தெரியலம்மா. உடனே சிரிக்கக்கூடாது. இந்த சீட்டு வந்து மேலே எழுத்து வச்சுக்கலாம். எப்படி? ஆனால் எப்படி இருந்தாலும் கூறலாம். ஓரளவுக்கு கூறலாம். பரவாயில்ல. இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்கம்மா சார்ஜ் போடுறதுக்கு. ப்ளக் பாயிண்ட்டு எப்படி புறவுக்கால் கொடுத்துருக்காங்க. இங்கே வருமோ வாட்டர் பாட்டில் லைன் அடிக்க வச்சுக்கலாம் புறவுக்கால். ஓகே, வாங்க அப்படியே அடுத்த வண்டியை பார்ப்போம். இது வந்து 500, இது வந்து 300. 7 ப்ரீமியம் சீட், எலக்ட்ரிக் ஃப்ரண்ட் அண்ட் இயர். ஓடு என்ன லுக்கு. ஜிடபிள்யூஎம் வேற லெவல். 10,29,000 பார்த்து இந்த ஒரு காசுக்கு.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வரும்னு நினைக்கிறேம்மா. ஏம்மா இந்தியாவுக்கு GWM செம்ம லுக்காக இருக்குது. 360 கேமரா, நல்ல பெரிய கிரில்லு, டிஆரில் வெளியே வந்திருக்குது பார்த்தியா ஹெட்லைட் விட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து சரின்னு சொல்கிறாங்க, இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த வண்டி வருது அந்த வண்டி வருதான்னு. சரி மொத்தத்தில் ஏதோ இந்தியாவுக்கு வருது. பட் ஸ்டேரிங் ஏறிங்கெல்லாம் ஈர்னாப்பு அந்த ஃப்ளைட்டில் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. எப்படி கைப்பிடியெல்லாம் பார்த்தியா டிசைனு அழகா இந்த இடத்துல இதோட கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆம்பியன் லைட்டிங்கு. அப்பா ஒரே டிஸ்பிளே இங்கிருந்து அந்த கடைசி. ஆமாம் டபுளாக வந்துடுது. அதில் அழகு பேனல் ஷிஃப்டர்ஸ் வந்துடுது. கீர் நாப் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நாப் இருக்குது. ஓ அதெல்லாம் அந்த இது மோடு மாத்திர இது அதெல்லாம் 4 வீல் டிரைவ் இருக்குது. போடு சன்ரூஃப், சின்ன சன்ரூஃப் தான். சின்ன சன்ரூஃப். பேக் சீட் எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அந்த மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. பேக் வைப்பர், டிஃபோகர், 300 டீசல் டிஎஸ்எல், 2.4T 4 வீல் டிரைவ். 4 வீல் டிரைவ் ஆப்ஷனோடு வருது. இதெல்லாம் அதே தான். ஆமாம் தொட்டி வண்டி இருக்குது அவங்களுதுமா. போயிடறாமா அந்த வண்டிக்கு பேர். இங்கே வரு 8 லட்சம் ரூபாய்மா. போயர் டிஎஸ்எல் சாகர் 2.4. இது 2400 சிசி தான். 9 ஸ்பீடு 80 டார்க் கன்வெர்ட்ரு, 184 பிஹெச்பி, 450 NM டார்க், சூப்பர் பவர். போடு அடேங்கப்பா. 800 mm வாட்டர் வேடிங் டெப்த்து. சரி இது ஃப்ரண்ட் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அப்படியே பேக்கை காமிச்சிட்டு கருப்பு சீட் கவர் டாட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதா இங்கே தான் வச்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். எதாவது வச்சுக்கிறதுக்கு இங்கே ஆம்பியன் லைட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தொட்டி வண்டிக்கு சும்மா கருப்பு கலராக இருக்குது வண்டி. துடைக்க அப்படியே ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. 265 60 18 சைஸு. அடே சாமி செம்ம இதாக வச்சுருக்குறாங்க. டெய்லைட்ஸ் எல்லாம் கும்முன்னு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது டெய்லைட்ஸ் எல்லாம். செம்ம சூப்பராக இருக்குது டெய்லைட்ஸு. அது வேறு அவங்க வேறு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இறங்குறாங்களா? இறங்கிட்டாங்க. இரு அப்படியே உள்ளே காமிச்சிடலாம். பின்னாடி எப்படிங்கன்னு வரும் கேமரா வருதுமா மேலே. GWM 2.4T போயர் சாகர். டார்ச் வச்சுக்கலாம், குடம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அவர் சொன்னது டார்ச்சை வச்சுக்கலான்னாரு. இது தூக்கிட்டு டார்ச் வச்சுக்கிறக்காமா. டார்ச்சை வச்சுட்டா யாரை திருடிட்டு போயிட்டாங்கன்னு அப்படி நான் நினச்சேன். ஆனால் சாத்தினோம்னா டோரோட தான் சாத்துது. எப்படி? அதனால சேஃப்டி தான். டார்ச் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தனியாக. எப்படியெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி டாட்டா சீட்டு ஈர்னாப்பிட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருதுமா எல்லா வண்டிக்குமே. அந்த அமுத்தருக்கு சைடில் அமுத்தி இது பண்ணுறதுக்கு எப்படி மோடு மாற்றுறது, கப் ஹோல்டரு, பெரிய டிஸ்பிளே. இங்கே ஒரு சின்ன இது பேடல் ஷிஃப்டர்ஸு. இல்லை ஆனில் தான் இருக்குது. லைட் எரியாது. ஆனில் தான் இருக்குது. ஆனில் தான் வச்சுருக்காங்க. ஓகே அடுத்தது 9,59,000 பார்த்து ஹேவல் HX. இது இவங்களது. இது இவங்க கம்பெனி தான். அதான் அந்த ஹுண்டாயுடைய லோகோ மாதிரி தெரியுது. லோகோங்கிறாங்க. கிரில்லு ஈவி கேரட் இருக்குமா. இது ஹேவல் வந்து ஈவி. ஏன்னா ஆமாம் ஈவி கேரட் நீக்கினாலும் நம்மளுக்கு தெரியுமில்ல ஈவியோட ஃபீல் எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இருக்காது. அப்படி சின்ன டிஸ்பிளே, அங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே, அங்கே எல்லாமே டச்சு. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, கப் ஹோல்டரு, கீழே ஒரு இடம் எவ்வளோ ஸ்பேஸு,
இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதே நம்ம இங்கே ஒரு வண்டி அம்மா அந்த போயர் பார்த்தோம்ல, பேக்கில் காமிச்சிட்றையா, காமிச்சா அந்த சோடு கொடுத்துருக்குறோம்மா. அப்போ இது எலக்ட்ரிக் வண்டி இல்லை, பிஹெச்வின்னு ஓட்டுருக்குதும்மா. ஹைப்ரிட் இது, பெட்ரோல் ஹைப்ரிட் தச்சோடு வண்டி. போட்டிருக்குறாரு 0.8 150 கிலோமீட்டரு. என்னென்னு தெரியலையே, பெட்ரோல் பம்ப் போட்டிருக்குவாரு. அதெல்லாம் இந்த இடத்துல போட்டிருக்குதுமா, தெரிய மாட்டேங்குது இந்த வண்டியை பற்றி. ஆமாம், நம்ம போயர் போய் பார்க்கலாம். போயரில் ஊடெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஆமாம், டிஎஸ்எல் சாகர். அப்பா எத்தச்சோடு இருக்குது. அதான் டிஎஸ்எல் அழகாக டெட்டு போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி மட்டும் இது, பின்னாடி அப்படியே தொட்டியில் வந்து அம்மா நம்ம ஊர் ராந்தல் இங்கே ஒரு எடுத்துக்கலாமா, நம்ம ஒன்று வாங்கிக்கலாமா? விலைக்குன்னு தான் நினைக்கிறது. அதில் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க வர எவ்வளோன்னு. கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்கும், ஆனால் சேல்ஸுக்கு தான் வச்சுருக்குறாங்கம்மா. ராந்தல் இங்கே இருக்கு, ஒரு எல்லா பக்கம் வச்சுருக்காங்க. ஒரு ராந்தல், அதுக்கப்புறம் ஜக்கு, ஊடே கட்டி வச்சுருக்குறாங்க பிரம்மாண்டமாக. எல்இடி டெயில் லைட்ஸ் அழகாக இருக்குது. இந்த கேம்பர் யூஸ் பண்ணவங்களாம் நல்லாயிருக்கும். கேமரா வேணுக்கு பதிலாக அழகாக படுத்துக்கலாம். மூணு பேர் படுத்துக்கலாம். நல்லாயிருக்கு, நல்ல டைப்பில் பண்ணியிருக்காங்க. GWM. இங்கே ஒரு பெரிய வண்டி ஒன்று இருக்குதுமா, பெரிய டிவி எல்லாம். இதில் வர்ற கஸ்டமர் சூப்பர் இருக்கு, எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு GWMல. அந்த இது வெல்ஃபேரு அந்த மாதிரி. நம்ம அப்படியே அந்த இந்த வண்டி பார்த்தோம்ல, அப்படியே ஒரு வண்டி நம்ம பார்த்தோம்ல, போன வீடியோவில் காமிச்சிருப்போம். ஆமாம், நல்ல ஸ்பேஸ்மா, நல்ல லென்த் வச்சுருக்குறாங்க. இது வரைக்கும் வரும் இந்த இதா. ஆமாம் பா, எவ்வளோ வருஷமா வண்டி. அடா 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 அடா, அழகான டிஸ்பிளே மூவ், செம்ம பா. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறக்கே. அட்டகாசமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்டேரிங் அழகாக இருக்குது. மிச்லின் டயர். 245 50 18 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஃப்ரண்டேஜ் பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. VG9 G9 i4. நல்லா இருக்கு வண்டி. இது எப்படி தான் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குமா, அவ்வளோ பட்ஜெட் இருக்குமா. கண்ணாடி வருமா, இந்த டோர் ஃபுல்லாக கண்ணாடி கொடுத்துருக்காங்கம்மா. பா, இங்கிருந்து இது ஃபுல்லாகவே மோட்டரைஸ் சீட்டு, குழு சீட்டு, டிவி பார் எத்தச்சோடுன்னு மேலே இருக்கு. டிவி பார் அப்படியே இந்த அப்பா, யூடியூப் ப்ளே ஸ்டோரு, ஆண்ட்ராய்டு ஃபுல்லாகவே. அடாடாடாடா, அழகு அழகு அழகு. தலைக்கு அந்த இது சப்போர்ட்டு சேம சூப்பர். முன்னாடி பெரிய ஸ்க்ரீன், இங்கேயும் பெரிய ஸ்க்ரீன், அழகாக இருக்குது. அப்படி அங்கேருந்தே காமிச்சிரு. 2.3 மில்லியன். எவ்வளோ? 2 மில்லியன், 2 லட்சம், 2.3 லட்சம். பா, சாரி 23 லட்சம். ஆச்சரியம். கலர் நல்லா இருக்குது. அதே தான், கலர் நல்லா இருக்குது. ஃபாரஸ்ட் பேந்தோம் அம்மா பேர், ஃபாரஸ்ட் பேந்தோம். இங்கே வருமா, ஓரா 5 வந்துருச்சு. அந்த பூனை, அதான் அந்த முட்டைக்கோழிக்கு முன்னாடி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோழி ஏட் இருக்கு. ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஆமாம், டெய்ல் லைட்டுவே காணும். இங்கே இருக்குது வருது பிரேக் லைட்டு, அங்கேயும் பிரேக் லைட்டு. இதுதான் டெய்ல் லைட்டு. GWM ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஓரா எஸ் பேர். ரிப்ளேட்டிங் எழுவர் பம்பரில் நேராக வந்து பைக்காரங்க விட்டாங்கன்னா இதை உடையும். இதே மட்டும் இடையே நிறைய ஸ்டாக் வச்சுக்கணும். ஹைப்ரிட் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 20 சொல்கிறாங்கம்மா மைலேஜ். 24
1500 சிசி வண்டிமா. பேக் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. இது ஏசி வீட்டில் ஸ்பீக்கர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன். இன்னும் ஃப்ரண்டேஜ் பார்க்கலையே, அப்படியே முன்னாடி காமிச்சு ஃப்ரண்டேஜ் காமிக்கலாவா? நான் காமிக்கிறேன் இரு, புறக்கால கூந்து பார்த்துக்கிறேன் எப்படி இங்கே வருது. இது எப்படி இருக்குதுன்னு அப்படியேங்கப்பா. அப்பா என்னம்மா குளிக்கல போய்க்கு அந்த மாதிரி இருக்குதும்மா. நான் காலங்க வச்சிருக்கிறேன் இங்கே பாரு, தைஸை போட்டு சுத்தமாக இல்லைதே. காலை உள்ளே வச்சும் கூட வைக்க முடியாதாட்டு இருக்குது. 3 ரூஃபு கொண்டு அப்படி உள்ளே காமிச்சிடலாம். வாட்டர் கிளாஸு இருக்குது ஆனால் உள்ளே இல்லை. ஆமாம், நல்ல பெரிய டிஸ்பிளே. ஸ்டேரிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி இதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த பட்டன் அமுத்துறது எல்லாமே இந்த மினி கூப்பர் ஸ்டைல் ஓல்டு ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இங்கே ஏசி வெண்ட், ஒரே ஒரு ஏசி வெண்ட் ஓரா. நீங்களும் முன்னாடி பார்க்கல இல்லைங்க, இந்த ஓராவை நான் காமிக்கிறேன் பாருங்க. முன்னாடி பழைய அந்த இறங்கிறதே சிரமமாக இருக்குதும்மா. பழைய அப்போ மேட்டிஷ்னு ஒரு வண்டி வந்தது, அந்த மாதிரி இருக்குது. மொட்டைக்கோழி கிளாஸ் இதா, மொட்டைக்கோழியாக இருக்கும் பாரு. இன்டெலிஜென்ட் லைட்டா? ஆமாம், அப்படி தான் போட்டிருக்குது, இன்டெலிஜென்ட் லைட்டு. மொட்டைக்கோழியேட்டு இருக்குது. போகிற பார்த்து கீழே விழுந்துடும். அது படி இருக்குது சாமி. பானட்டோட ஷேப்பு, இந்த ஹெட்லைட்டு, பொம்மை படம் அதில் வர்ற கார் மாதிரி. 7,10,000 பார்த்து டிடபிள்யூ டேங்க் இதெல்லாம் காமிச்சா சொல்லாமா. ஓரா எஸ்ஸு வாங்க. இது என்னது? ஹேவல் H6மா. நம்ம ஹேவல் அங்கே பார்த்தோம்ல இப்போது, அந்த வண்டி. ஓ, இது வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் தான், எல்லாமே ஹைப்ரிட். மா இது என்னம்மா இது? ஹேவல் தான் நமக்கு பார்த்தோம்ல ஹைப்ரிட்டு, ப்ளக்இன் ஹைப்ரிட், அதே வண்டி தான் ஹேவல். இங்கே வாரு, SOUO சவுவோ அல்டிமேட் லக்ஸுரி. என்ன வண்டி இது? அப்படி என்ன வண்டினே தெரியல. 8 ஸ்பீட் DCT டிரான்ஸ்மிஷன் போட்டிருக்கிறாங்க. 6 ஆக்சல் இன்ட்டு எம்மா S2000. அப்பா என்னங்க பைக் இது சாமி. சைலன்சர் பாருங்க எப்படி போகுதுன்னு, அடிக்கும் தலைக்குன்னு. இது காரா பைக்கா? சும்மா தக 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 தகன்னு அடி. பா ஹெட்லைட் வேறு எரியுது. என்ன வண்டி, என்ன வண்டி. ரேடியேட்டர் 2 பக்கம் ரேடியேட்டர். வாங்கிக்கிறீங்களாவா? இந்த பைக்கை வாங்கணும்னா முதல்ல இந்த பைக்கை கீழே போட்டோம்னா தூக்கணும். கீழே விழுந்துருச்சுன்னா தூக்கணும். ஆமாம், இன்னும் 2 பேர் வர சொல்லிடுச்சு. பிரம்போ பிரேக் பேட்ஸு. அப்பா வேற மாதிரி. ஏன்னா ஹைப்ரிட் சார்ஜ் போட்டிருக்குறாங்க இந்த வண்டியை. நம்ம பார்த்தோம்ல அங்கே, அந்த வண்டி தான் இது. கலர் மட்டும் வேறு, அவ்வளோதான். வீங் என்னது? VG9 வே G9 i4 அப்படி. வே G9 i4. இந்த அக்கா சொல்லுது. தேங்க்யூக்கா. உடனே அக்காவா? இந்த பேங்காக்ல தெரியாதுமா, வயசுலாம் தெரியாதுமா. பேங்காக்ல யாருக்கிட்ட வயசுன்னு. நம்ம யூத் இல்லை. இந்த வண்டி கிட்ட நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அழகா. வால்வோவுடைய EC40 EV கார் 1.99 19 லட்சம் 1.99. அதான் 20 லட்சம் வச்சுக்க. 20 லட்சம் பாத்து. என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. அல்ட்ரா சிங்கிள் மோட்டாராமா. இன்னும் ரேஞ்சு ஓகே. ப்ரௌச்சர் ப்ரைஸஸில் இங்கே கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிறது தான். பட் என்ன இருந்தாலும் பாப்பா உள்ளுக்குள்ள நீங்கள் எப்படி இருக்குது.
ஏசி வண்டி இப்படி நீளமாக அதே போய் வாழ்வாள் அப்படி தான் வரும். கீர்னா பார்த்தியா இங்கே வரும் விரலே உள்ள போகுது. இந்த வால்வோக்குள்ளே செரி வாட்டர் பாட்டில், பாதி லெதரு, இந்த செமி லெதர், இதெல்லாம் துணி. ப்ரீமியம் தான் என்ன இருந்தாலும். சூப்பர். வாங்க அப்படி அடுத்த வண்டியை பார்ப்போம். பேக் காமிச்சறையா? பைசா போட்டு இல்லை சுத்தமாக குட்டியோன்னு இருக்குது. ஓகே, அடுத்தது பேக் நல்லா இருக்குது. ஸ்பாய்லருக்கு ஜம்முன்னு இருக்குது. மேலே ஒரு ஸ்பாய்லர், இங்கே ஒரு ஸ்பாய்லர். இந்த ஏரோடைனமிக் டெய்லைட் இப்படி டாட்டாக வந்து அழகாக வளைஞ்சி வருது. அடுத்தது வால்வோவுடைய XC60. ஆமாம், இந்த 3.39 மில்லியன் 33 லட்சம் தாய்பாத். டியூவல் டோன் அலாய் வீல்ஸு, 235 55 19 டயர் சைஸு, 360 கேமரா வருதா? ப்ளக்இன் ஹைப்ரிட். என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. இது வந்து அந்த வால்வோட ரெட்ரோ லுக், அப்படியே பழைய லுக்கு. T8 ப்ளக்இன் ஹைப்ரிட்டுமா. அதுக்கப்புறம் EX90மா. வால்வோட அடே 4.48 லட்சம். அடே சாமி, EV XC90 இதை பார்க்கணும். அரை கோடினா நம்ம ஒரு காசுக்கு 1 கோடிக்கு மேலே. இங்கே வர கேமரா 360 கேமரா ஆல்ரெடி தூக்கி இருக்குது. இங்கே வேறு மிரரும் பார்த்தேன். இங்கே பார்த்தியா அட்ஜஸ்டபிள், ஒரே ஒரு ஸ்கொயரு, எல்லாமே அதில். எப்படி இந்த ஈவிங்கிறது போதிரா போவர்ஸ் அண்டு வில்கின்ஸ். எவ்வளோ ஒரு டிஸ்பிளே வாங்க. இங்கே வரு த்ரூண்டு. ஆமாம், கேம்லின் பாக்ஸு, மேலே வாட்ச்சு, அப்படியே கீழே ஒயர்லெஸ் சார்ஜரு. எங்கேப்பா போக வருது? நீ ஏன்ப்பா பயப்படுத்துற? ஏசி ஓடிட்டு இருக்குதும்மா. ஏசி வந்துட்டு இருக்குது ஒரு காற்று. அதுக்கு தை சப்போர்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்பா வேற லெவலுங்க. அழுங்காமல் யூஸ் பண்ணணும். அழுகே குழு சீட்டெல்லாம் இருக்குது. 7 சீட்டரா? ஆமாம்மா 7 சீட்டரு. இங்கே வரு புறவுக்கால பக்கெட் சீட்டு. ஏறிக்கு வர்றதா? ஆழம் ஏறிக்கு வந்து பார்த்துடலாம். அப்பா தைச்ச போட்டு 90% ஓகேமோ. 90% ஓகே. மோட்டரைஸ்டா இந்த கைதாண்ணா? கைதான். இதையே படுக்க வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. அந்த ஸ்பேஸ் காமிக்கிறதுக்காக படுக்க வச்சுருக்காங்க. 3 ரூஃப் தான் கொடுத்துருக்குறாங்க. பிளாஸ்டிக்கா? ஆமாம், இந்த கார் கம்பெனிக்காரங்களாம் சொல்கிறேன்னாங்க, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். அந்த இது கீழேயும் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்கு. குழந்தைங்களாம் பேக் சைடு உட்காந்துருக்கும், ரிஸ்க்கு பிரேக் அடித்தா முன்னாடி அடிச்சதுன்னா மூவ் குறைஞ்சி போயிடும். இருக்குது ரீடிங் லைட் இருக்குது. சுருக்கு பை தொங்க ஒரு இடம் இருக்குது. டியூவல் ஜோன் ஏசி இந்த பக்கம். கேரி பேக் தொங்க விட்டுருந்தாங்க. நல்ல ஸ்பேஸுங்க, நல்லா இருக்குது. தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது என்னது? வண்டி நீக்கிறதுக்கு. இது பவர் விண்டோவா? ஏ லாக்கில் இருக்குது. ஓகே, இது விண்டோ. சரிம்மா, நல்லா இருக்குதும்மா. உன்ற ஆசைக்கு நான் ஏறிட்டேன் மேலே. 40-21 சாஃப்ட் டச் வருமா? சாஃப்ட் டச் இல்லை. இங்கே வாவ் டபுளாக கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. சி டைப்பு வைப்பர் பாருமா, மொடாவாட் இருக்குது. படா சைஸ் ஸ்பாய்லரு அழகாக இருக்குது. EX90 ட்வின் பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், EX90
அப்படியே XC90 வந்தீங்கன்னா பெட்ரோல் இது வந்து பெட்ரோல். இதில் ஃபுல்லாக பிளாக் சீட்ஸு, இது ஃபுல்லாக கருப்பு சீட்டு. யாருக்கு வந்துட்டுருக்குறாங்க. சரி அவங்க இருக்கட்டும். இங்கே ஒரு கண்ணாடி அந்த கிறிஸ்டலு, அப்பா செம்ம டிஸ்பிளே. கீர்னா பார்த்தியா, அழகு அழகு. ஸ்டார்ட் பண்ணுற அந்த பட்டன், நடுவில் பட்டனு தை சப்போர்ட்டு தனியாக அங்கே பாரு எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு. சாமி. அதுக்கப்புறம் ES90மா, அது வந்து EX90 பார்த்தோம். இது வந்து ES90 செடானில் கொஞ்சம் நல்ல வீல் பேஸ் இருக்குது, நல்ல பூட் ஸ்பேஸு, எலக்ட்ரிக் செமையை கொடுத்துருக்காங்க. 285 35 22 போகும் டயர் சைஸு, ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளு, செடான். அப்பா என்ன ப்ரீமியம் பார்த்தியா, அழகு வேறு லெவலு. அந்த குட்டியூடு மீட்ரு, எல்லாமே மோட்டரைஸ், ஸ்டேரிங் ஏற்றி இறக்குறதில்ல, நல்ல பெரிய டிஸ்பிளே. இதுதான் கீர் மாத்துறது எப்படி தினோண்டு முன்னாடி பார்க்கலாம் அந்த வண்டியை, ஷேரிங் அப்படியே உள்ளே போகும். எல்லாமே மோட்டரைஸ்டு. 30 லட்சம் மில்லியன் 30 லட்சம் தாய்பாத். நல்லாயிருக்கு ES90 லுக்காக. ஹெட்லைட் அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, டிஆர் இப்படி கொடுத்துட்டு. அடுத்தது EX40. அதை EX40 முதல் பார்த்துட்டோம், அங்கே காமிச்சோம்ல. அதுக்கப்புறம் XC60 பார்த்துட்டோம், XC90 பார்த்தாச்சு. அங்கே ஒரு வண்டி இருக்குதுமா, EX90, அதே தான்மா. அவ்வளோதான். வால்வோவில் எவ்வளோ வச்சுருக்காங்கம்மா. வால்வோவில் கலெக்ஷன் கம்மியாகிட்டு இருக்குது. வால்வோ கலெக்ஷன் கம்மி. ஆனால் எனக்கு பார்த்தா ஒரு ES90 பார்த்து செடான் செம்மையாக இருக்குமா. மேடத்து கொடுத்துருக்காங்க ஒரு லைட்ஸ் எல்லாம் தெரியுதா, நல்லா சின்ன கண்ணாடியாக பண்ணி மேடத்து லைட்டு, கேமரா, இதெல்லாம் லைட் எரியும். பூட் கெப்பாசிட்டி நான் இப்போ தானம்மா பார்த்தோம், கையில் தூக்குற டைப் தான் இல்லையா? இல்லை இதுதான். அது பேர் என்ன? ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் அதுக்கு பேர். ஆனால் நல்ல லக்ஸூரியாக இருக்கும். மைலேஜ் எல்லாம் எவ்வளோ, இந்த ரேஞ்ச் எல்லாம் எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து பாரு, இப்போ தான் உள்ள நல்லா இருக்கு. நல்லா அங்கே ஒரு பட்டன்லாம் பாரு எப்படி செட்டு கீழே இருக்கிற பட்டனு, ஒயர்லெஸ் சார்ஜ் 2 கொடுத்துருக்குறாங்க. இது என்னது, கப் ஹோல்டரு, உள்ளுக்குள்ளே இந்த பக்கம் டைப் C 2, நல்ல பெரிய க்ளோ பாக்ஸு. என்ன டீகட் ஸ்டேரிங் கொடுக்காமல் இருக்குது, நல்ல பெரிய டிஸ்பிளே அடிக்கிற தரைக்கு. இங்கே என்ன எழுதியிருக்குது, கிக்ஸ் ஆன் கேம் ஆன் அப்படின்னு கிக் விட்டுட்டுருக்கிற கிக் என்னென்னு கேட்குறீங்களா? அடாடா, ஒரு அழகான நிசான் கம்பெனியில் கிக்ஸ்ன்னு ஒரு வண்டி வந்து தெரியுங்களா? கிக்குனா ஒரு உதை, கிக்ஸ்னால் நிறைய உதை. உனக்கு உதைக்கிட்டா அப்பேற்பட்ட வண்டி. உண்மையாலுமே நான் வந்து மனசில் எதிர்பார்த்தேன், அந்த ஒரு கிக்ஸினுடைய ஓட்டும்போது அந்த வண்டியோடைய ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகட்டும். நான் அந்த வண்டி எங்கே போய் தெரியுங்களா ரிவ்யூ பண்ணேன், பாண்டிச்சேரி போய் ரிவ்யூ பண்ணேன். அந்த வண்டி ஞாபகம் இருக்கா? பாண்டிச்சேரி போனபோது நிசான் கிக்ஸ் அவ்வளோ பிடிக்கும். அந்த வண்டி வந்து ஒரு சப்பான் கம்பெனி தான், என்ன இருந்தாலுமே இந்த நிசான் வந்து இந்த கிக்ஸு ஈவியில் கொடுது. த குவாலிட்டி ஆஃப் சப்பான் போட்டிருக்குது வேறு. என்ன அழகு சே. நிசான் கிக்ஸ் உண்மையாலுமே சொல்கிறேனுங்க, இந்தியாவுக்கு வந்தால் 100% இந்த வண்டி சக்ஸஸ் ஆகுது. கூடி சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஏன்னா நிசான் கம்பெனியில் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி, எங்களுடைய லைனப்பில் வந்து நாங்கள் ஈவி கார் வச்சுருக்கோம் அப்படின்னு. மேலே ஃபுல்லாகவே எல்இடி, கீழே வருங்க டிஆர் 3 லைனில் நிசான் கிக்ஸ் பவர், செமையான கிரில்லு, அடாஸ் லெவல் 2. இங்கேன்னு வச்சுருக்காங்க கிக்ஸ் கியான் ஸ்டோரேஜ். இதுலேயே படிச்சுக்கிறதெல்லாம் ஒட்டி வச்சுட்டாங்க. போனேன் எப்படி வேலை முடிஞ்சது. நிசான் கனெக்ட்ஸ் இருக்குது.
ஓ நிசான் கனெக்ட்டுமா இது? இது என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படியே அப்பா மீறின வேலை. லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பூ போட்டு டிசைன் அளவில் கொடுத்துருக்குறாங்க. 205 65 17 360 கேமரா வித் மோட்டோஸ்டி மிரரோடு வந்துடுதுங்க. கீழே பாருங்கள் ஸ்கிப்லைட் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அழகு அழகு அழகு. சைடில் முதற்கொண்டு பாருங்கள் என்ன அழகுன்னு. த ஆல் நியூ நிசான் கிக்ஸ் இ பவர். எனக்கு தெரிஞ்சு ரேஞ்சு போடல. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரேஞ்சுன்னு. அடேங்கப்பா ப்ளூ வித்து லைட் கிரே தீமில் எவ்வளோ அழகாக இருக்குது வேறு வண்டி பார்க்குறக்கே. நல்லா டீக்கெட் சரி கீர் அங்கே வருமா கீர்னா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அங்கே கொடுத்துருக்குறாங்க. மேலே எல்லாம் டச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஒயர்லெஸ் சார்ஜரு. கீழே தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் எங்கே இருக்குது, கீழே தனியாக பட்டன் இருக்குது வேறு. அதுக்கு நல்ல கிட்ட போன தரமே தெரியே. ஒரு வள்ளியோடு பாப்பாடே தெரியாது உனக்கெல்லாம் தெரியுதா? வேற பக்கம் பார்த்துட்ருக்குறேன். இங்கே வந்து லேன் அடாஸ்டோட லேன் அசிஸ்டண்ட்டு. இது இந்த லைட்டு கம்மி பண்ணிக்கிறேங்கிற ஹெட்லைட் மேலே இன்னும் உள்ள தான் அந்த டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல நம்மளுக்கு ஈவி வந்துருச்சுல்ல. பேக் சீட் வரு நல்லா தை சப்போர்ட்டோட நல்லா இருக்குது பேக் சீட்டு. இங்கே வாங்க மெயினான விஷயம் அப்படி பேக்கில் பார்ப்போம் எப்படி. இங்கே ஒரு எவ்வளோ விரிச்சு எழுதியிருக்கிறாங்கம்மா. கிக்ஸ் இ பவர் சின்னதாக கொடுத்துருக்கலாம். ஏமா எல்லாம் அழகாக பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ரியர் கேமரா பார் எங்கே வருதுன்னு. இது வந்து ரியர் கேமரா, அது வந்து அடாஸ். ஆமாம் ரிப்ளைட்டிங் கல். கிக்ஸ் இருந்தால் பெருசாக போச்சு, சின்னதாக கொடுத்துருக்கலாம் அழகாக. அந்த இ பவர் இருக்குது இதே ஸ்டைலில் இங்கே வந்து கிக்ஸ் அவ்வளோதான். இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 300-400 லிட்டர் பக்கம் இருக்கும். நல்லாயிருக்கு. நிசானுடைய கிக்ஸ். அடுத்தது நிசானுடைய எக்ஸ்ட்ரெயில். எக்ஸ்ட்ரெயிலையும் ஈவி வந்தாச்சு. த குவாலிட்டி ஆஃப் ஜப்பான் கார் ஆஃப் த இயர் 2026 வாங்கியிருக்குது. ப்ரெசன்டட் பை கிராண்ட் பிரிக்ஸ் தாய்லாந்தில். பார்த்துக்க எப்படி ஈவி செமையாக இருக்குதுங்க. மேலே டிஆர்ல கீழே வந்து எல்இடி ஹெட்லைட்ஸு. அதே அதே நிசான் எக்ஸ்ட்ரெயில் மாதிரியே தான் இருக்குது. E4 ஃபோர்ஸ். ஓ எஃப்க்கு பதில் இது போட்டிருக்காங்க. டியூவல் டோன் அலைவில் 235 55 19 மோட்டர்ஸ் மிரரு 360 கேமரா ப்ரௌச்சர் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. 85% வைடு ஓப்பனிங் டோரு. அடேங்க அப்பா. மோட்டரைஸ்டு மிரரு. கை பிடிக்கிறதா ஏறுறக்கு ப்ரௌன் வித் பிளாக் இன்டீரியரு. எவ்வளோ 12.3 இன்ச் வைடு ஸ்க்ரீனு. எவ்வளோ நீட்டாக ஜெனீனாக இருக்குது பாருங்க அப்பா. நல்ல கியர்னா அழகாக இருக்குது. பட்டர்ஃப்ளை ஆம்ரெஸ்ட்டு நல்லாயிருக்கு. அடாஸ் லெவல் 2 சன்ரூப் பனோரமிக்கா. ஆமாம் பேனாரமிக் சன்ரூப். இங்கே வேறு 85% டோர் நிற்குது நல்லா. நிசான் கிக்ஸ் கோல்டு கலர். சரி கிக்ஸுனே வருதுமா. எக்ஸ்ட்ரைல் 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 கார் ப்ளஸ் ஃபியூயல் ஃபில்டர்ஸ். இ பவர் இ ஃபோர்ஸ் நல்லாயிருக்கு. அடுத்த வண்டி அப்படியே அந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் அதே நிசானில் செரீனா அப்படிங்கிற வண்டி. செரீனா வில்லியம்ஸ் இருக்காங்கள்ல, தெரியுமா? செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸ் பிளேயர். இதுவும் கார் ஆஃப் த இயர் 2026. செரீனா 6 சீட்டர் 7 சீட்டர் எல்லாமே வரும் வண்டியில். செரீனா
வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட்ஜெட் கார், பட்ஜெட் 7 சீட்டர் சொல்கிறோம்ல, 6 சீட்டர் 7 சீட்டர் அந்த மாதிரி. சிம்பிளாக இருக்குது. எங்கம்மா கீரை காணா? என்னம்மா ஈவின்னு ஓட்டு இருக்குது, எந்த இதுலையுமே கீரை காணுமே. கிக் கியர் உதச்சா அப்படியா? என்ன சொல்கிற? ஆனால் பட்ஜெட் வண்டிக்கு ஆட்டோ ஸ்லைடிங்மா. கிக் ஹியர் ஆட்டோ ஸ்லைடிங் டோர். கிக் பண்ணுமா? என்னம்மா சொல்கிற? ஒருவேளை சாவி இல்லையா? ஓ, சாவி ஆன்ல இருக்கணுமா? பரவாயில்ல. பட்டனா? ஆமாம், தொட்டா போதும். பரவாயில்ல. சரி, இன்னும் மேலே வலையெல்லாம் போட்டுக்கிறாங்க. எதாவது துணிகிணி காய போட்டுக்கலாமா? பரவாயில்ல, நீட்டாக கொடுத்துருக்காங்க. டோர் நல்லா பெரிய டோரு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 2 சைடு 2 இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு 2 தான். நல்லா இருக்குது. இப்போ அப்படியே புறவுக்களை பார்க்கலாம். டியூவல் பேக் டோர் ஓப்பன் ஹியர். இது ஓப்பன் பண்ணோம்னா கண்ணாடி மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜாமான் வைக்கணும் எடுக்கிறேன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃபுல்லாக வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வந்து இதை லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம்னா எப்படி ஃபுல் ட்ரே ஒன்று வச்சுருக்காங்க. 5 கிலோ மேக்ஸிமம் அளவாக மேலே வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஹைவே ஸ்டார் செம்மையாக இருக்குது. ஸ்பாய்லரோட டிசைன் நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது. நிசான் இதெல்லாம் கொண்டு வாங்க. நிசான் இந்தியாவுக்கு 100% சக்ஸஸ். பட்ஜெட்டாக கொண்டு வாங்க. நீங்கள் வாட்டுக்கு கொண்டு வந்துட்டு டபால் 40 லட்சம் வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் விட முடியாது. அட்லீஸ்ட் இது வந்து இது பாருங்க, இதில் இருக்குது ஹைப்ரிட். இந்த மாதிரி ஹைப்ரிட் வண்டிகளை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி எவ்வளோ வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு. ஏமா சார் அழகு. பெட்டு போட்டு பிக் ஈஸி ஃபன் ஃபுல் பெட் செட்டப். டூருக்கு இது போகிறாங்கன்னா ஃபுல் பெட் செட்டப். எப்படி எல்லா சீட்டையும் மடித்து போட்டு இப்படி மடித்து போட்டிருக்காங்க தெரியுதா? ஒரு பெட்டை போட்டு அழகாக லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி அடா வீடு குடும்பமே நடத்தலாம். இது ஆனில் இருக்குது. இதுக்கு கீர் இப்படி தான் இருக்குது முன்னாடி. அது ஈவிக்கு தான் பட்டனு. இதுக்கு வந்து கீர் நாப் தெரியுது. டேஷ்போர்டு கேமரா லிங்க். நல்ல கிளாரிட்டி. இதை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். தயவு செஞ்சு இந்தியா புண்ணியமாக போட்டு ஜாமிக்கலாம். ஈவி கொண்டு வந்தீங்கனாலும் சரி, பெட்ரோல் கொண்டு வந்தீங்கனாலும் சரி. ஹைப்ரிட் டயர் சைஸ் 16 இருக்குமோ? ஹைவே ஸ்டார். இது வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்காகவும் இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேர் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது நார்மல் சேராக இருக்கும். இதை நம்ம அப்படியே திரும்பி கீழே வந்து இறங்கிக்கும். இது அதுக்கு ரிமோட்டு தனியாக கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோல் தான். எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகுது பார்த்தியம்மா. ஒரு மாற்றுத்திறனாளிகளாகட்டும், ஒரு ஃபேமிலி டூர் போகிறவங்களாகட்டும், ஹைவே ஸ்டார்னு சொல்கிறாங்களா. உண்மையாலுமே இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை வந்து 7 சீட்டர். அந்த 7 சீட்டர் நிறையா இருந்தாலுமே பட் இந்தளவுக்கு ஒரு ஸ்பேசியஸாக நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இதை ஃப்ரண்டேஜ், வண்டியோட ஃப்ரண்டேஜ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. காமிச்சியா? ஓகே.
கலர் நல்லா இருக்குது. ஆமாம், இது வந்து நிசான் கிக்ஸா? இ பவரே தானா? இ பவரில் ரேஞ்சு போட்டிருப்பானே அப்போது. ரேஞ்ச் எதாவது போட்டிருக்கானா? 136 பிஹெச்பி 280 என்எம் டார்க்கு. இது அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் எவ்வளோ ரேஞ்சு கேட்கலாமாம்மா, எவ்வளோ கிடைக்கும்னு? 9 ஆமாம் 9 மில்லியன், சரி 9 லட்சமா? 9 லட்சம் பார்த்து. இங்கே இருக்குது கண்டிப்பாக ரேஞ்சு. என்னம்மா இது? பெட்ரோல் ஒட்டி வச்சுருக்குறாங்க பாரு, இ பவரில் போய். இல்லை ஒருவேளை இந்த வண்டி பெட்ரோல் இருக்குமா? என்னன்னே புரிய மாட்டேங்குதும்மா இவங்களோட இது. அவங்களுக்கு கேட்டால் ஈவின்னு தான் சொன்னாங்க. அது பெட்ரோல் டேங்க் மூடி வரும் சொல்கிறேன். அந்த வண்டிக்கு அந்த பக்கம் இருந்தது கிக்ஸ் இ பவர். இங்கிலீஷ் எழுதி இருக்குதா? த ஆல் நியூ நிசான் கிக்ஸ் இ பவர். ரொம்ப 4900 போட்டிருக்குது. நம்ம ஈவி நினச்சதை பார்த்துட்டு இருந்தோம். ஹைப்ரிட்டு அவையில் ஈவின்னு தான் சொன்னாங்க. இன்னுமே இங்கே வேலை செய்கிறாங்க நிசான்காரங்க. அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியல. இங்கே வந்து இந்த செட்டப் வச்சுருக்காண்டி தான் தெரியுது. இன்ஜின்லேருந்து பேட்டரிக்கு வருது. இது பெட்ரோல். அந்த ப்ளூ கலர் வருதில்ல, ப்ளூ கலர் வந்து வீலுக்கு போதுவார். நல்ல லைன் செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னம்மா? டிவியோட நிசானுடைய எக்ஸ்ட்ரைல் இ பவர் அப்படிங்கிறது ஹைப்ரிட்டு தான், எலக்ட்ரிக் கிடையாது. அவங்க அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்குறாங்க. எக்ஸ்ட்ரைல் கிக்ஸு அவ்வளோதான். சரிண்ணா 3 வண்டி தான் இவங்களுக்கு. ஆமாம், இங்கே ஒரு இதில் செடான் இப்படி இருக்குது. அல்மேரா. அட நிசான் அலமாரியெல்லாம் இல்லைம்மா. ஐயோ, உன்னையோட ஒரே என்ன அழகாக பண்ணிக்க செடான் அல்மேராங்கிறது நம்ம நிசான் சன்னி இருந்ததில்ல, நிசான் சன்னி தான் அல்மேரா. நம்ம ஊரில் நிசான் சன்னின்னு இருந்தது, அந்த வண்டி இப்போ மாற்றிட்டாங்க அல்மேரா ஆட்டோமேட்டிக்கு. அப்படியே உள்ள காமிச்சிட்டு வா எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஊர் பழைய நிசான் சன்னி. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பேக் சீட்டில். நிசான் சன்னி லெக் ரூம் வேறு எவ்வளோ தள்ளி வச்சுருக்குறாங்க, எவ்வளோ லெக் ரூம் இருக்குன்னு தெரியுமா அந்த வண்டியில்? அப்படி இருக்குது செடானோட சொகுஸ். அந்த வண்டியில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போது அப்படி பரவக்கால காமி அதையே நல்லா ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. வண்டியோட லுக்கே செம்ம லுக்கு. அதுதான் டம்மி சைலன்ஸு. அலமாரியில் வைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. பேக் ஸ்பாயிலர் கீழே தான் வச்சு. அடுத்தது நிசானுடைய வரிசையில் எப்படி தான் தொட்டி வண்டி இருக்கணும் எல்லா கம்பெனிலையுமே. நிசானுடைய நவாரா இதெல்லாம் ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்குறாங்க. முன்னாடி எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க டயரு சைஸ் எப்படி இருக்குது. 360 கேமரா. உள்ளுக்குள்ள எதுவும் பெருசாக பண்ணல, அப்படியே ஒரிஜினாலிட்டியே இருக்குது. நவாரா ஆட்டோமேட்டிக் டீசல். 15 கிடைக்கும் மைலேஜ். 4 வீல் டிரைவ் 80 டார்க் அண்ட் நோட்டோடு வருது. 255 65 17 சைஸு. நிசான் 11,75,000 பார்த்து. பேக்லையும் காமி அப்படியே சிம்பிளாக இருக்குது. தொட்டி மெயினாக ஸ்டெப்னி வந்து இங்கே ஏற்றிட்டாங்க பார்த்தியா, அதுக்கு ஒரு இடம் கொடுத்து. அது ஏன் இங்கே வச்சாங்கன்னு தெரில. ஸ்டெப்னி அவங்க செட்டப்புக்கு வச்சுருக்குறாங்கம்மா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாக்கு பண்ணிக்கலாம். ப்ரோ 4X அதுக்கப்புறம் வண்டி கடையில் வேணாலும் வச்சுக்கலாம், அவ்வளோதான்.
நிஷானுடைய இது முடிஞ்சதுங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதே நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலான்னா 6வது வீடியோ நம்ம இத்துடன் முடித்து கொள்ளலாம். நேரம் ஆகிருக்கும். அதனால் அடுத்து வந்து 7வது வீடியோக்கு நம்ம போகலாம். இதுவரைக்கும் நீங்கள் 6 பார்ட்டு 5 பார்ட் இதுக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் பார்க்கலீன்னா ஒவ்வொரு பார்ட்டாக வாங்க, ஒவ்வொரு காராக காமிச்சிட்டு வந்திருக்கிறோம். அது இந்தியாவுக்கு வர மேக்ஸிமம் ஒரு காரை கூட மிஸ் பண்ணல. ஏன்னா நம்ம வந்திருக்கிற பேங்காக் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுக்கணும். கால் கொஞ்சம் சங்கி போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டிஎம்எஃப் காமிச்சே தீருவேன், ஓய மாட்டேன். சரிங்களா? அடுத்த வீடியோ 7வது வீடியோ நம்ம சந்திக்க போகிறோம். இன்னும் நாளைக்கு, இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நாளைக்கு 7வது வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான வண்டி நான் காமிக்க போகிறத, இந்தியாவுக்கு வர வண்டி. அதுவும் இந்தியாவுக்கு வர வண்டி வேறையும் நான் காமிச்சிருக்கிறேன் முன்னாடி வீடியோவில், நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.